புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் ரப்புல் இஸ்ஸத் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகுக. ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் சையதுல் கௌனைன் நபியுஸ் ஸகலைன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஊன்கள், இறை நேச செல்வர்கள், மூமின் முஸ்லிம்கள் ஆகிய நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. சங்கையானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் எவைகளை நாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்களோ அவைகளை நாம் எடுத்து நடக்கும் விஷயத்திலும், அல்லாஹுவும் அவருடைய ரசூலும் எவைகளை விட்டும் விலகி ஒதுங்கி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்களோ அக்கர்மங்களை விட்டு முற்றிலும் விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும் விடயத்திலும், ஹராம் ஹலாலுக்கு மத்தியில் சுபஹாத் என்னும் சந்தேகமான கர்மங்களை பேணிக்கொள்வதன் விஷயத்திலும் முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்கள் அனைவர்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கிறேன், நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். சங்கையானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சிறப்பான மாதமாகிய ஷஅபானுடைய மாதத்திலே நாம் இருக்கிறோம். சங்கைமிகு மாதங்களுக்கு தலைமையான மாதங்களாகிய ரமலான் மாதம் நம்மை மிக நெருக்கமாக நம்மை முன்னோக்கி கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஷஅபான் மாதம் என்பது ஷஹ்ரி, ஷஅபானு ஷஹ்ரி என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷஅபான் மாதம் என்னுடைய மாதம் என்றார்கள். இந்த ஷஅபான் மாதத்திலே தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள் என்ற அந்த ஆயத்தும், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி என்ற திருவசனமும் இறக்கப்பட்டது இந்த ஷஅபானுடைய மாதத்திலே. எனவே இந்த மாதத்திலே அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் நாம் ஸலவாத்தை சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஷஅபான் மாதத்தினுடைய நடுப்பகுதியிலே, ஷஅபான் மாதத்தினுடைய 15ஆம் இரவு நிஸ்ஃபு ஷஅபான் என்று அழைக்கப்படக்கூடிய அல்லது லைலத்துல் பராத், பராத்தினுடைய இரவு என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மகத்துவமிக்க இரவு ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த வருடம் எமக்கு ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு எதிர்வரக்கூடிய வியாழக்கிழமை பின்னேரம் வெள்ளி இரவு, அதாவது 13ஆம் திகதி பின்னேரம் ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மேல் ஓதி காண்பிக்கப்பட்ட ஆயத்திலே, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, பரக்கத் பொருந்திய இரவிலே இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்ற அந்த திருவசனத்திலே பரக்கத் பொருந்திய இரவென்றால் என்ன என்பதை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, قال ابن عباس رضي الله عنه في ليلة مباركة وهي ليلة النصف من شعبان وهي ليلة البراء. அந்த பரக்கத் பொருந்திய இரவென்பது ஷஅபான் மாதத்தினுடைய 15ஆம் இரவு, அந்த இரவுதான் பராத்தினுடைய இரவு என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மேலும் ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு, அந்த இரவுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. 4 வகையான பெயரை கொண்டு அந்த இரவு அழைக்கப்படுகிறது. லைலத்துல் முபாரக்கா, பரக்கத் பொருந்திய இரவு என்று அழைக்கப்படுகிறது. லைலத்துல் பராத் என்று அழைக்கப்படுகிறது. பராத்தினுடைய இரவு, பராத் என்று சொன்னால் விடுதலை, விடுதலைக்குரிய இரவு,
அன்றைய இரவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அடியார்களை, லட்சம் அடியார்களை உடைய பாவங்களை மன்னித்து நரகத்தை விட்டு விடுதலை செய்கிறான் என்ற ஹதீஸை அடிப்படையாக கொண்டு அது பராத்துடைய இரவு என்று அழைக்கப்படுகிறது. மேலும் லைலத்துர் ரஹ்மா, ரஹ்மத்தினுடைய இரவு என்று அழைக்கப்படுகிறது. மேலும் லைலத்து சக்கி, அடியார்களுடைய செயல்கள் அமல்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய திருசமூகத்தின் பால் உயர்த்தப்படக்கூடிய இரவு என்றும் அழைக்கப்படுகிறது. எனவே அப்பேற்பட்ட ஷஅபான் மாதத்தினுடைய 15ஆம் இரவாகிய பராத்தினுடைய இரவை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த பராத்தினுடைய இரவென்பது அடியார்களுடைய தக்தீர்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. எனவே அந்த இரவிலே நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே நல்ல அமல்களை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே நெருங்கி அதிகமான துஆ பிரார்த்தனைகளிலே நாங்கள் ஈடுபட்டு இஸ்திக்ஃபார் தௌபாக்களின் மூலமாக அந்த இரவை நாம் ஹயாத்தாக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும். சுனன் இப்னு மாஜா என்ற சஹீஹான ஹதீஸ் கிரந்தத்திலே பின்வருமாறு இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாபு மாஜா ஃபீ லைலத்தி நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவை பற்றி உண்டான பாடம் என்ற தலையங்கத்திலே சுனன் இப்னு மாஜா என்ற சஹீஹான கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னல்லாஹ யர்ஹமு உம்மதி ஹாதிஹில் லைலத்தி பிஅததி ஷஅரி அக்னாமி பனி கல்ப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இரவிலே, பராத்தினுடைய இரவிலே என்னுடைய உம்மத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனது உம்மத்தினர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். எந்த அளவு என்று சொன்னால், பனி கல்ப் கோத்திரத்தார்களுடைய ஆட்டு மந்தையின் ரோமத்தின் அளவு பாவங்களை மன்னிக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். பனி கல்ப் என்பவர்கள் அக்காலத்திலே அவர்களிடத்திலே தான் அதிகமான ஆட்டு மந்தைகள் இருந்தது. நிறைய ஆட்டு மந்தைகள் இருந்த காரணத்தினால் அதை குறிப்பிட்டு அதை உதாரணமாக ஆக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனி கல்ப் கோத்திரத்தார்களுடைய ஆட்டு மந்தையின் ரோமத்தின் அளவு அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான் என்று சொன்னார்கள். என்றால் அந்த அளவு அதிகம் அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிக்கிறான் என்று கருத்தாகும். மேலும் மற்றொரு ஹதீஸிலே இன்னல்லாஹ யக்ஃபிரு லிஜமீஇல் முஸ்லிமீன ஃபீ தில்கல் லைலா, அன்று இரவிலே எல்லா முஸ்லிம்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இல்லல் காஹினு வஸ்ஸாஹினு வ முத்மினுல் ஹம்ர் வ ஆகி வாலிதைஹி வல் முஸர்ரிஹ் அலல் ஸினா. ஒரு சில கூட்டத்தினர்களை தவிர, ஒரு சிலர்களை தவிர மற்ற எல்லா முஸ்லிம்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அதில் முதலாவது, பாவங்கள் மன்னிக்கப்படாதவர்களில் முதலாவது அல் காஹின், குறிப்பாக்கக்கூடியவர், சாத்திரம் பார்க்கக்கூடியவர். இரண்டாவது வஸ்ஸாஹிர், சூனியம் செய்யக்கூடியவர். மூன்றாவது முதுமினுல் ஹம்ர், சதாவும் போதையிலே இருக்கக்கூடியவர். நாலாவதாக ஆகி வாலிதைஹி, பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடியவர்கள், பெற்றோர்களை உதாசீனம் செய்யக்கூடியவர்கள். அடுத்ததாக ஐந்தாவது வல் முஸர்ரி அலல் ஸினா, சதா விபச்சாரத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். இவர்களை தவிர மற்ற எல்லா முஸ்லிம்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்று இரவிலே மன்னிக்கிறான் என்ற கருத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். எனவே இந்த ஹதீஸினுடைய கருத்தின் அடிப்படையிலே நாம் அதிகமானவர்கள் இன்றைய காலகட்டத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எந்த அளவு எமது பெற்றோர்களோடு பெற்றோர்களை நாங்கள் சந்தோஷப்படுத்தி வைத்திருக்கிறோம்,
என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பெற்றோர்களை சந்தோஷப்படுத்துவது, அதன் மூலமாக அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். எனவே பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடியவர்களுடைய, பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடிய பிள்ளைகளுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் இந்த இரவிலே என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். மேலும் மற்றொரு ஹதீஸிலே சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال رسول الله ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா கானத் லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு, அதாவது பராத்தினுடைய இரவு வந்துவிட்டால், கூமு லைலஹா வசூமு நஹாரஹா, அன்றைய இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள், அன்றைய இரவிலே நல் வணக்கங்களை கொண்டு அந்த இரவை நீங்கள் ஹயாத்தாக்கிக் கொள்ளுங்கள். வசூமு நஹாரஹா, அதனுடைய பகல் காலத்திலே நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் சுனன் இப்னு மாஜாவிலே பதியப்பட்டிருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலே சிலர்கள் தெரியாத்தனமாக அல்லது அறியாமையின் காரணமாக சொல்கிறார்கள், பராத்தினுடைய நோன்பு என்பது இல்லை, அப்படி ஒரு நோன்பு இல்லை என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அவ்வாறு சொல்வது மடமைத்தனம். அவ்வாறு ஒரு உலமாக்கள், ஆலிம்கள் அவ்வாறான கருத்தை சொல்வார்களேயானால் ஹதீஸை பார்க்காத அறியாமையிலே இருக்கக்கூடியவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஹதீஸை பார்க்காதவர்கள், ஹதீஸை வழங்காதவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். எனவே அனைவர்களும் நன்றாக ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். சுனன் இப்னு மாஜா என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு வந்துவிட்டால் அந்த இரவிலே நீங்கள் நின்று வணக்கம் செய்யுங்கள், அதனுடைய பகலிலே நீங்கள் நோன்பு வையுங்கள். சூமு நஹாரஹா, அதனுடைய பகல் காலத்திலே நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிருக்கிறார்கள். எனவே பராத்தினுடைய நோன்பு என்பது இல்லை என்று சொல்லக்கூடிய உலமாக்கள் பாமர மக்களை சொல்லவில்லை. பாமர மக்கள் என்ன செய்ய முடியும்? யாராவது உலமாக்கள் சொல்வதை அவர்கள் நம்புவார்கள். ஆனால் உலமாக்கள், அந்த உலமாக்களிடத்திலே கேட்கிறோம், சூமு நஹாரஹா என்ற இந்த ஹதீஸிலே வரக்கூடிய இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் தான் என்ன? ஏதாவது மாற்று கருத்து சொல்ல முடியுமா? ஏதாவது தஅவீல் சொல்ல முடியுமா? இந்த வசனத்துக்கு முடியாது. ஏன்? இந்த ஹதீஸிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். சூமு என்று சொன்னால் நீங்கள் அனைவர்களும் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். நஹாரஹா, நஹர் என்று சொன்னால் பகல் காலம். நஹாரஹா, அந்த ஷஅபான் மாதத்தினுடைய 15வது நாளையிலே நீங்கள் அனைவர்களும் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸினுடைய அடிப்படையிலே ஷஅபான் மாதத்தினுடைய 15வது நாள் நோன்பு வைப்பது என்பது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஷஅபான் மாதத்தினுடைய 13, 14, 15ஆம் நாட்களிலே ஒவ்வொரு மாதமும் வைக்கக்கூடிய சுன்னத்தான ஐயாமுல் பீதுடைய நோன்பும் இருக்கிறது. எனவே அந்த ஐயாமுல் பீதுடைய நோன்பையும் சேர்த்து பிடிக்கக்கூடியவர்கள் ஷஅபான் மாதத்தினுடைய 13, 14, 15ஆம் இரவுகள் நாட்களிலே நோன்பு வைத்துக் கொள்ளலாம். ஆனால் பராத்தினுடைய இரவுக்கு, பராத்தினுடைய ஷஅபான் மாதத்தினுடைய 15வது அந்த நாளையிலே வைப்பதற்கு மாத்திரம் உண்டான நோன்பு ஷஅபான் மாதத்தினுடைய 15வது நாளிலே பிடிக்கக்கூடிய நோன்பு. ஒரு நோன்பும் பிடிக்கலாம். பராத்தினுடைய நோன்பு ஒரு நாள், 15வது நாளிலே பிடிக்கக்கூடிய நோன்பு. அதோடு சேர்த்து ஐயாமுல் பீதுடைய நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாம் 3 நோன்புகளையும் பிடித்துக் கொள்ளலாம். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபைன்னல்லாஹ யன்ஸிலு ஃபீஹா லிகுரூபி ஷம்ஸி இலா ஸமாஇ துன்யா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
ஷஅபான் மாதத்தினுடைய அந்த 15வது இரவிலே மகரிபினுடைய நேரத்திலே இருந்து சூரியன் உதயமாகின்ற நேரம் வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் வானத்தின் பால் இறங்குகிறான். முதல் வானத்தின் பால் இறங்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை பார்த்து சொல்கிறான், அலா மன் முஸ்தக்ஃபிருன் லீ ஃபக்ஃபிர் லஹு, என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் உண்டா, நான் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். அலா முஸ்தர்ஸிகுன் ஃபர்ஸுகுஹு, என்னிடத்திலே ரிஸ்க் விஸ்தீர்ணத்தை தேடக்கூடியவர்கள் உண்டா, கேளுங்கள், அவர்களுடைய ரிஸ்கை நான் விஸ்தீர்ணப்படுத்தி கொடுக்கிறேன். அலா முப்தலா ஃபஆஃபீஹி, துனியாவிலே பலாய்கள் முசீபத்துகளை கொண்டு கஷ்டப்படக்கூடியவர்கள் உண்டா, நீங்கள் என்னிடத்திலே கேளுங்கள், அதை விட்டும் உங்களுக்கு நான் அதாவது அந்த பலாய் முசீபத்துகளை விட்டும் உங்களுக்கு நான் விடுதலை தருகிறேன் என்ற கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவிலே அடியார்களை நோக்கி கேட்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸிலே இன்னொரு விடயத்தை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் வானத்தின் பால் இறங்குகிறான் என்று சொன்னால் அது சாதாரணமாக நாங்கள் நினைப்பதை போன்று ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்துக்கு இறங்கி மாறுவது அல்ல. காரணம், அல்லாஹுக்கு இடம் கிடையாது. அவன் இடம் காலங்களை விட்டும் அப்பால் பட்டவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றும் எங்கும் அவன் பிரசன்னமாகவே இருந்து கொண்டே இருக்கிறான். சதா அல்லாஹு தஆலா மௌஜூதானவனாக இருந்து கொண்டே இருக்கிறான். அவ்வாறு இருக்க எப்படி அவன் முதல் வானத்தின் பால் இறங்குவது என்ற ஒரு கேள்வி வரலாம். அன்புக்குரியவர்களே, முதல் வானத்தின் பால் இறங்குகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஜலாலியத் என்ற அந்த ஜலாலியத்தினுடைய சிஃபத்திலே இருந்து அன்றிரவிலே அவன் தன்னுடைய ஜமாலியத்தினுடைய சிஃபத்திலே அவன் அடியார்களை முன்னோக்குகிறான். கருணையை கொண்டு அடியார்களை முன்னோக்குகிறான். அவன் இறங்கி வருகிறான். உதாரணமாக நாம் சொல்லுகிறோம் அல்லவா, உதாரணமாக நாம் ஒரு ஜட்ஜிடத்திலே போனால் அந்த ஜட்ஜ் இறக்கப்பட்டு ஒரு தீர்ப்பை சொல்லிவிட்டால் நம்முடைய பாஷையிலே நாம் சொல்வோம் அல்லவா, அவர் மனம் இறங்கி வந்து விட்டார் என்று சொல்கிறோம் இல்லையா? மனம் இறங்கி வந்து விட்டார் என்றால் அந்த இரக்கம் என்பது என்ன? ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்திலே இறங்குவதா? இல்லை, மனம் இறங்கி வந்து விட்டார். இதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஜலாலியத்தை விட்டும் தன்னுடைய ஜமாலியத்திலே அவன் ஜமாலியத்தினுடைய சிஃபத்தை கொண்டு, தன்னுடைய கருணையை கொண்டு, தன்னுடைய ரஹ்மானியத்தை கொண்டு, மக்ஃபிரத் கஃபார் என்ற தன்மையை கொண்டு அடியார்களை அல்லாஹு தஆலா இரக்கத்தோடு முன்னோக்குகிறான், இரக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறான். அதனால் தான் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் தேடுங்கள், உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். ரிஸ்கை விஸ்திரமாக்கி கேட்கக்கூடியவர்கள் கேளுங்கள், ரிஸ்கை விஸ்திரமாக்கி தருகிறேன் என்று இரக்கத்தன்மையோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறங்கி வந்து அல்லாஹு தஆலா அடியார்களை முன்னோக்குகிறான் என்பது பொருளாகும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதனால் தான் இவ்வாறான ஹதீஸுகளை அடிப்படையாக வைத்து எங்களுடைய முன்னோர்கள், இமாம்கள், மஷாயிஹ்மார்கள், எங்களுக்கு ஸலஃபு ஸாலிஹீன்களாகிய எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு அந்த இரவிலே செய்யக்கூடிய ஒரு அமலை, செய்யக்கூடிய ஒரு முறையை எமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். அந்த இரவிலே நாம் கேட்கக்கூடிய 3 துஆக்கள், முக்கியமாக உலக வாழ்க்கையிலே எமக்கு தேவையான 3 துஆக்கள். முதலாவதாக நீண்ட வாழ்வு, நல்ல ஆரோக்கியமான நீண்ட வாழ்வு. இரண்டாவதாக இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் எமக்கு ஏற்படக்கூடிய அமளி துமிலிகளை விட்டும் அதாபுகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவது. மூன்றாவதாக எங்களுடைய ரிஸ்கிலே யா அல்லாஹ் எங்களுக்கு ஹலாலான ரிஸ்கை எங்களுக்கு நீ விஸ்தீர்ணமாக்கி கொடுப்பாயாக என்று ரிஸ்க் விஸ்தீர்ணத்துக்காக வேண்டி துஆ கேட்பது.
இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எனக்கு மிக முக்கியமான அடிப்படை முக்கியமான தேவை என்ன? நாம் உலகத்திலே மிக ஆரோக்கியமாக வாழ வேண்டும். வாழ்வது மட்டுமல்ல, அப்படி வாழுகின்ற காலத்திலே நமக்கு நல்ல ஆரோக்கியம் தேவை. நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பதை ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்திலே உண்டான மிக முக்கியமான தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த உலகத்திலே பலாய் முசீபத்துகள் பிரச்சினைகளை விட்டும் எம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது, அதே போன்று ஆகிரத்தினுடைய பிரச்சினைகளை விட்டும் அதாபுகளை விட்டும் நாம் எம்மை பாதுகாத்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவது எமக்கு அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஹலாலான ரிஸ்க் எமக்கு தேவை. இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு எமக்கு வாழ்வாதாரம் தேவை. அந்த வாழ்வாதாரம் எமக்கு ஹலாலான வழியிலே எமக்கு கிடைக்க வேண்டும். எனவே யா அல்லாஹ், எங்களுக்கு ஹலாலான ரிஸ்கை நீ அதிகரித்து தருவாயாக என்று துஆ கேட்பது. இந்த 3 துஆவையும் ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையிலே அமர்ந்திருந்து 3 யாசீன்களை ஓதி ஒவ்வொரு யாசீனுக்கு பிறகும் இந்த ஒவ்வொரு துஆவையும் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதாவது முதலாவது யாசீனை ஓதி, யா அல்லாஹ், எனது வாழ்நாளை நீண்ட வாழ்நாளை எனக்கு தந்தருவாயாக, நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை தந்தருவாயாக, அதன் மூலமாக உனக்கு நான் நல்ல இபாதத்தை செய்து உனக்கு பொருத்தமான அடியாராக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் யா அல்லாஹ் என்ற துஆவை முதலாவது யாசீனுக்கு பிறகு நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது யாசீனை ஓதிவிட்டதற்கு பிறகு, யா அல்லாஹ், இந்த யாசீன் சூராவின் பரக்கத்தினால் எங்களுக்கு நீ இந்த உலகத்திலே வரக்கூடிய ஆபத்துகள் பலாய் முசீபத்துகளை விட்டும் எங்களை நீ பாதுகாத்தருள்வாயாக, எங்களையும் எங்களுடைய மனைவி மக்கள், எங்களுடைய பிள்ளை குட்டிகள், உற்றார் உறவினர்கள் அனைவர்களையும் நீ பாதுகாத்தருள்வாயாக என்று துஆ கேட்பதோடு ஆகிரத்தினுடைய அமளிக்கு முறைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்று துஆ கேட்டுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது யாசீனை ஓதியதும் பிறகு, யா அல்லாஹ், இவ்வுலகத்திலே நாம் வாழுகின்ற பொழுது ஹலாலான ரிஸ்கினுடைய வாசலை எங்களுக்கு நீ விஸ்தீர்ணமாக்கி தருவாயாக, ஹலாலான ரிஸ்கை எங்களுக்கு அதிகரித்து தருவாயாக, வறுமையை விட்டும் எங்களை பாதுகாத்தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டுக்கொள்ள வேண்டும். யாராவது ஒருவர் இந்த உலகத்திலே இந்த 3ம் தேவை இல்லை என்ற ஒருத்தர் இந்த உலகத்திலே இருக்கிறார்களா? ஆரோக்கியமான வாழ்வு இந்த உலகத்திலே நீண்ட வாழ்வு, ஆரோக்கியமான நீண்ட வாழ்வு தேவை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருப்பாரா? ஹலாலான ரிஸ்க் எனக்கு தேவை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருப்பாரா இந்த உலகத்திலே? துனியாவிலையும் ஆகிரத்திலையும் வரக்கூடிய பலாய் முசீபத்துகளை விட்டும் எனக்கு பாதுகாப்பு தேவை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகத்திலே இருப்பானா? இருக்க முடியாது அன்பர்களே. இந்த 3ம் எமக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே பராத்தினுடைய இரவிலே அல்லாஹு தஆலா இந்த 3ஐயும் நமக்கு தருவதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறான். எனவே 3 யாசீன்களை ஓதி அந்த துஆக்களை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக கேள்வி கேட்கலாம், ஏன் 3 யாசீனை ஓதி துஆ கேட்க வேண்டும்? சும்மா துஆ கேட்டால் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டானா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். சூரா யாசீனுடைய சிறப்புகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கரஅ யாசீன ஹீன யுஸ்பிஹு அஅதா யுஸ்ரன் யௌமஹு ஹத்தா யும்சி வமன் கரஅஹா ஃபீ ஸத்ரில் லைலதி அஅதா யுஸ்ரன் ஃபீ லைலத்திஹி ஹத்தா யுஸ்பிஹு. ஒரு மனிதன் காலையிலே சூரா யாசீனை ஓதுவானேயானால் இரவு வரைக்கும் அவனுடைய தேவைகளை அல்லாஹு தஆலா இலகுவாக ஆக்கிவிடுகிறான். இரவிலே ஒரு மனிதன் சூரா யாசீனை ஓதுவானேயானால் மறுநாள் காலை சுபஹ் வரைக்கும் உண்டான அவனுடைய கர்மங்களை அல்லாஹு தஆலா இலகுவாக்கி வைக்கிறான் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் மற்றொரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள், இன்ன ஃபில் குர்ஆனில சூரத்துன், குர்ஆனிலே ஒரு அத்தியாயம் இருக்கிறது, ஒரு சூரா இருக்கிறது, தஷ்ஃபஉ லிகாரிஹா வ துக்ஃபரு லிமுஸ்தமிஇஹா, அதை ஓதக்கூடியவர்களுடைய
அதை ஓதக்கூடியவர்களுக்கு அந்த சூரா யாசீன் அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத்து செய்யும், பரிந்துரை செய்யும். அந்த சூரா யாசீனை ஓதுவதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அலா வஹிய சூரத்து யாசீன், அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் யாசீன் சூரா என்று சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நுஇமா லிசாஹிபிஹா பிகைரித் துன்யா, அந்த சூராவை ஓதக்கூடியவர்களுக்கு இந்த துனியாவுடைய கைராத்துகளை கொண்டு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நிஅமத்து செய்வான். வதத்ஃபஉ அன்ஹு அஹ்வாலுல் ஆখিরাহ, நாளை ஆகிரத்திலே மறுமையிலே வரக்கூடிய அமல் துமில்களை விட்டும் அந்த அடியானை அந்த சூராவுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹு தஆலா பாதுகாத்துக் கொள்வான். வகால, இன்னும் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தத்ஃபஉ மின் ஸாஹிபிஹா குல்ல சூஇன், எல்லா கெட்டவைகளை விட்டும் அந்த சூரா உடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹு தஆலா அந்த மனிதனை பாதுகாப்பான். வதுக்லி லஹு குல்ல ஹாஜத்தின், அவனுக்கு எல்லா ஹாஜத்துகளையும் அந்த சூராவுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹு தஆலா நிறைவேற்றி கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மற்றும் ஒரு ஹதீஸிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாசீன் லிமா குரிஅத் லஹு, சூரா யாசீன் எந்த ஹாஜத்தை மனதிலே வைத்து ஒரு மனிதன் ஓதுகிறானோ அந்த ஹாஜத்தை அல்லாஹு தஆலா நிறைவேற்றி கொடுப்பான். எந்த துஆவை, எந்த நியத்தை நாம் உள்ளத்திலே வைத்து சூரா யாசீனை ஓதுகிறோமோ, ஓதிவிட்டு துஆ கேட்கிறோமோ, அந்த சூரா யாசீனுடைய பொருட்டினால் அந்த ஹாஜத்தை அல்லாஹ் கபூல் செய்கிறான். இதனாலே தான் இந்த மேல் சொல்லப்பட்ட 3 விடயங்களையும் நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கும் போது சூரா யாசீனை ஓதிவிட்டு கேட்கிறோம். அந்த சூரா யாசீனுடைய பரக்கத்தின் பொருட்டினால் நம்முடைய அந்த ஹாஜத்துகளை அல்லாஹு தஆலா கபூல் செய்கிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மேலும் பராத்தினுடைய இரவிலே நம்மால் முடியுமானால் மக்பராக்களை, நம்முடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், சகோதரர்கள், நண்பர்கள், அவர்கள் மௌத்தாகி கபராளிகளாக அவர்கள் இருப்பார்களே, ஆனால் அவர்களுடைய மண்ணறைக்கு சென்று அவர்களுக்கு ஈசால் சவாபுகளை யாசீன் சூராவை ஓதி அல்லது ஆக குறைந்தபட்சம் குல் சூறாக்களை ஓதி, ஃபாத்திஹா சூராவை ஓதி அவர்களுக்கு ஹதியா செய்து அவர்களுடைய ஆகிரத்தினுடைய வாழ்வுக்காக வேண்டி துஆ செய்வதும், அவர்களுடைய மக்ஃபிரத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. பராத்தினுடைய இரவிலே மக்பராக்களுக்கு செல்வது ரசூலுல்லாஹுடைய சுன்னா. சையதா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் இரவு, பராத்தினுடைய இரவு, ஷஅபான் மாதத்தினுடைய 15ஆம் இரவு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது வீட்டிலே தங்கியிருந்தார்கள். நடுநிசையினிலே ரசூலுல்லாஹுவை காணவில்லை. நான் தேடிச் சென்றேன். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கீயிலே அவர்கள் வானத்தை நோக்கி பார்த்தவர்களாக, கையை உயர்த்தி துஆ கேட்டவர்களாக ஜன்னத்துல் பக்கீயிலே இருந்தார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஐஷாவே, அல்லாஹ் உங்களுடைய ரசூலை உங்களை விட்டு மறைத்து விட்டான் என்று நீங்கள் நினைத்து விட்டீர்களா? அப்பொழுது ஆயிஷா நாயகி சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், நீங்கள் மற்ற மனைவிமார்களுடைய வீடுகளுக்கு சென்று விட்டீர்களோ என்று நான் நினைத்தேன். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே, இந்த இரவு எப்பேற்பட்ட இரவு தெரியுமா? அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவிலே முதல் வானத்தின் பால் இறங்குகிறான். அவன் தனது உம்மத்தினர்களுடைய பாவங்களை அவன் மன்னிக்கிறான் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். ஜன்னத்துல் பக்கீயிலே அடக்கம் செய்யப்பட்டிருந்த அந்த முஸ்லிமீன்களுக்காக வேண்டி, சஹாபாக்களுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்பராக்கு சென்று துஆவும் செய்திருக்கிறார்கள். எனவே ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள்,
ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவிலே மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையிலே 3 யாசீன்களை ஓதி மேல் சொல்லப்பட்ட 3 துஆக்களையும் குறிப்பாக கேட்டுக்கொள்வதுடன் எங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன நமக்கு தேவை இருக்கிறதோ அந்த துஆக்களையும் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். முடியுமானால் மக்பராக்களுக்கு சென்று அந்த கபராளிகளுக்காக வேண்டி துஆ செய்து அவர்களுடைய ஆகிரத்தினுடைய வாழ்வுக்காக வேண்டி துஆ செய்வதும் சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. முடிந்த அளவு ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவை நாம் ஏனைய இபாதத்துகளை கொண்டு நாம் அதை ஹயாத்தாக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும். ஷஅபான் மாதத்தினுடைய 15வது அந்த நாளையிலே நோன்பை பிடித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்து அருள்வானாக. யா அல்லாஹ், நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எதிர்வரக்கூடிய ஷஅபான் மாதத்தினுடைய பொருட்டினால், இந்த ஷஅபான் மாதத்தினுடைய பொருட்டினாலும் எதிர்வரக்கூடிய நிஸ்ஃபு ஷஅபான் என்று அழைக்கப்படக்கூடிய மகத்துவமிக்க பராத்தினுடைய இரவின் பொருட்டினால் யா அல்லாஹ், நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், பராத்தினுடைய இரவிலே லட்சம் மக்களையும் யா அல்லாஹ் நீ மன்னித்து கிருபை செய்கிறாய். எங்களையும் அந்த மன்னிக்கப்பட்ட நல்லடியார்களுடைய கூட்டத்தோடு எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எதிர்வரக்கூடிய ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் நல்ல இபாதத்துகளை செய்வதற்குண்டான நம்முடைய உடலிலே நல்ல ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக. யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் ரமலான் மாதத்தினுடைய வருகையின் பரக்கத்தின் காரணத்தினால் பூரணமான சுகத்தை கொடுத்தருள்வாயாக. அவர்களுக்கு நம் அனைவர்களுக்கும் நல்ல அமல்களை செய்வதற்குண்டான அந்த தௌஃபீக்கை செய்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.